அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். திருத்தூதர் பணிகள் 2, 4 மற்றும் 11 இறைவார்த்தைகள். தூய ஆவியினுடைய வல்லமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்களுக்கு ஒரு பக்க பலமாக கொடுக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நீங்கள் வல்ல செயல்கள் செய்வதற்கு அவரே உங்களுக்கு துணையாளராயிருப்பார் என்கிற வாக்குறுதியை உயிர்த்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். தூய ஆவியை அவர்கள் மீது ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தம் திருத்தூதர்களை திடப்படுத்தியதை பார்க்கிறோம். ஆவியினால் அவர்களை உறுதிப்படுத்தியதை பார்க்கிறோம். மேல் மாடியில் தேவத்தாய் அன்னை மரியாவும் அவரோடு திருத்தூதர்களும் சீடர்களும் இணைந்திருந்த போது நெருப்பு நாவடிவிலே தூய ஆவியானவர் பிரசன்னமானார். அவர்கள் அனைவரும் அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அந்த அக்னியினால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு துணிவு கிடைத்தது. அவர்கள் தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். துணிவோடு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். வல்ல செயல்கள் செய்தார்கள். அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அருளும் அவர்களுக்கு கிடைத்தது. தூய ஆவியானவருடைய அருட்துணை என் அன்பு சகோதரனே சகோதரியே நமக்கும் இருக்கிறதென்றால் நாமும் கூட அவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட வல்ல செயல்கள் செய்கின்ற நற்செய்தியை பறைசாற்றுகின்ற இயேசுவின் சீடனாக சீடத்தியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவரே நம்மை திடப்படுத்துகிறார், நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் தருகிறார். அந்த தூய ஆவியானவருடைய அருட்துணையோடு நற்கருணை நாதருடைய ஆசீரை பெற்ற மக்களால் இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவருடைய அரும்பெரும் வல்ல செயல்களை நாவார எடுத்து இந்த உலகத்திற்கு சொல்லி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே,